Taste the Daily. சென்னை நாவலூரில் கல்லூரி மாணவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த முன்னாள் காதலன் ரத்னகுமார் பிடிபட்டார். விருத்தாச்சலத்தை சேர்ந்த 19 வயது காயத்ரி நாவலூரில் தங்கி கல்லூரியில் பயின்று வரும் நிலையில் 9 ஆண்டுகளாக பழகிய ரத்னகுமார் கல்லூரி வந்த பிறகும் காதலை தொடர வற்புறுத்தியுள்ளார். காயத்ரி மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ரத்னகுமார் கடந்த 30ஆம் தேதி இரவு காயத்ரியை சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு ரத்னகுமார் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த காயத்ரி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ரத்னகுமார் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் சட்டையை பிடித்து நடுரோட்டில் மிரட்டிய விசிக நிர்வாகி பிடிபட்டார். குளத்தூரை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது எதிரே வேகமாக வந்த கார் உரசி சென்று சற்று தூரத்தில் நின்றது. காரில் இருந்து இறங்கி வந்த குளத்தூர் விசிக ஒன்றிய துணை செயலாளர் சண்முகம் பேருந்து ஓட்டுநரை சட்டையை பிடித்து இழுத்து நடு ரோட்டில் வைத்து மிரட்டினார். இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் சண்முகம் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மக்கள் வரி பணத்தில் 50 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள அவலம் அரங்கேறியுள்ளது. திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இந்நிலையில் சமூக விரோதிகள் சிலர் பேருந்து நிலையத்தை மதுபான பாராக மாற்றி வைத்துள்ளனர். விடியா திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் சுயநலத்தால் மிகுந்த இட நெருக்கடிக்கு உள்ளான இடத்தில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் எண்ணம் அரசுக்கு இருக்கிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புறவழிச்சாலைக்கு மாத்தி இருக்கலாம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்காத ஒரு விந்த ஏவா வேலுவனுடைய கர்வத்தினாலையும் அகம்பாவத்தினாலையும் 35 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு பயன்படாத ஒரு பஸ் ஸ்டாண்ட புதிய பஸ் ஸ்டாண்டுன்னு கட்டி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பாடத்திட்டத்தில் உடனடி மாற்றங்கள் செய்ய UGC உத்தரவிட்டுள்ளது. நடப்பாண்டு முதல் இந்த விதிமுறைகள் கட்டாயமாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் மைய கல்வி, பல்முக அறிவு மற்றும் நெகிழ்வான கிரெடிட் முறையை அறிமுகப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். தொழில்நுட்ப மாற்றங்களுக்கேற்ப பாடங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், இல்லையெனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்காமல் தனி கல்விக் கொள்கை உருவாக்க குழு அமைத்துள்ளது. சிறுபான்மை நிறுவனங்களுக்கு ஆசிரியர் நியமன விதிகள் பொருந்தாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.